அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மகாரம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுப்பிரமணியர் ஞான கோவை அப்படிங்கிற நூல்ல இதுக்கு முன்னாடி ஞான சுருக்கம் 1 அப்படிங்கிற பாடலுக்கான விளக்கம் அப்படிங்கிறது பார்த்திருப்போம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியர் ஞான கோவில ஞான சுருக்கம் 2 அப்படிங்கிறதுல 2 பாடல்கள் இருக்கு. அதுக்கான விளக்கத்தையும் அதுக்கான அந்த பரிபாஷைகளையும் இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முந்தைய ஒரு பதிவுல நம்ம சுப்பிரமணியர் ஞான கோவில ஞான சுருக்கம் 1க்கான பாடல் விளக்கத்தை பார்த்திருப்போம். அந்த பாடல் என்ன அப்படிங்கறத மட்டும் இப்ப இந்த பதிவுல நம்ம பார்த்திடலாம். செந்திருவாம் அண்டவரை மனதை தானும் செலுத்திய சிறுவாசற்குள்ளே சென்று அந்தரமாய் நின்றதொரு சபையை பார்த்து ஐம்புலனை அண்டமதிர் சேர்க்கும் போது சுந்திரம் போர் சிலம்பொலியும் காதில் கேட்கும் சுப்பிரமணியன் என்று சொல்ல பெயரும் கொண்டேன் மந்திரம் போர் கும்பமுனி மகனே ஐயா மௌனமுடன் ஒன்றிதுவே வாகாய் முற்றே அப்படிங்கிற இந்த பாடலுக்கான விளக்கம் இதற்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோல இருக்கும். அதை டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறோம், மேல கார்ட் பட்டன் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஞான சுருக்கம் 2 அப்படிங்கிறதுக்கான அதுக்கான பாடலுக்குள்ள நம்ம போறோம். இந்த ஞான சுருக்கம் 2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஞானத்தையுமே சுருக்கி 2 பாடல்களா, அதாவது 2 பத்திகள்ல நமக்கு முருகப்பெருமான் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மொத்த அந்த ஞானத்தோட அந்த ரகசியங்களோட அந்த சாராம்சம், அந்த எக்ஸ்ட்ராக்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 2 பாடல் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துரும். ஸோ இந்த பாடலோட விளக்கங்களையும் இந்த பாடலையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம பாடல் படிக்கலாம். கேளப்பா உகாரம் அது விந்துவாகும், கிருபையுள்ள மகாரம் அது சக்தியாகும், ஆளப்பா அகாரம் அது மூலமாகும், அப்பனே சிகாரம் அது வன்னியாகும். இந்த இடத்துல உகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, உகாரம், அகாரம், மகாரம், சிகாரம், வகாரம், இதுக்கான விளக்கங்களை முதல்லயே சுப்பிரமணிய பெருமான் நமக்கு பாட்டோட ஸ்டார்டிங்லயே நமக்கு கொடுத்துட்றாரு. கேட்டுக்கோப்பா, உகாரம் அப்படிங்கிறது எதுனா விந்து அப்படிங்கிற விஷயம் தான் உகாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம விந்து அப்படிங்கறத சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் உகாரம் அப்படிங்கிறது. அடுத்தது கிருபை உள்ள மகாரம் அது சக்தியாகும். இந்த மகாரம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எதுனா சக்தி அப்படிங்கிறதா மகாரம்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த மகாரம்னா இந்த வாழை தாய்னு சொல்றது, இந்த வாழை ஒளி, பூரண ஒளி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மெலட்டனின் குறிப்பா சொல்ல போனோம்னா இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு சக்தி அப்படிங்கிறது சொல்றாரு. அதை எந்த பேரோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா மகாரம் அப்படிங்கிறது சக்தி அப்படிங்கிற மாதிரி முருகன் இந்த இடத்துல சொல்றாரு. ஆளப்பா அகாரம் அது மூலமாகும். இந்த அகாரம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் எல்லாத்துக்குமே பேஸ். இதுதான் மெயின். ஏன்னா இந்த குண்டலினி அப்படிங்கிற ஒரு சக்தி வேணும்னாலும் அதோட பேஸ் பாத்தீங்கன்னா இந்த அகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல முருகப்பெருமான் சொல்றாரு. அகாரம் அதே மாதிரிதான் வள்ளுவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட அந்த குறள்களை ஆரம்பிக்கும் போதே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா, அகரம் முதல் எழுத்தோம்னா ஆன்னு ஆரம்பிக்கிறாரு, அதுதான் எல்லாத்துக்கும் முதன்மை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இது நார்மலான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது கரெக்ட் தான். ஆனா இந்த மாதிரி ஏன்னா வள்ளுவர் அப்படிங்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது. அவரோட திருக்குறளை பாத்தீங்கன்னாலே அது எவ்வளவு ஒரு ஞான பொக்கிஷங்கள் புதைந்திருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதுல ஏன் அதை முதல்ல வச்சேன்னா, ஏன்னா இங்க சொல்ற இந்த அகாரம்னு சொல்றது திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்ற அகாரமும் ஒண்ணுதான். சரிங்களா? இந்த அகர முதலை எழுத்தெல்லாம்னு சொல்றதும் இந்த இடத்துல அகாரம் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். இந்த அகாரம் அப்படிங்கிற விஷயத்தை எதை சொல்லுவாங்கன்னா, நம்ம சுத்த ஜலம்னு சொல்றதுமே இல்லைன்னா இந்த சுத்த நீர், இந்த திருநீர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் குறிக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா அனைத்திற்குமே நம்ம உடம்புல இருக்க அத்தனை ஹார்மோன்ஸுக்கும் சரி, உடம்புக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே மூலப்பொருள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த அகாரம் அப்படிங்கிறது. இந்த அகாரம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்தா உகாரம் அப்படிங்கிறதுமே உற்பத்தி அப்படிங்கிறது ஆகும். அப்பனே சிகாரம் அது வன்னி ஆகும். சிகாரம் எதை குறிப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு உஷ்ணம், அந்த ஒரு நெருப்புத்தன்மை, அதுதான் சிகாரம் அப்படிங்கிறது குறிப்பிடுது. இப்போ நம்ம இந்த பாடல்கள் படிக்கும்போது இந்த சிகாரம் அப்படிங்கிறத 2 இடத்துல பயன்படுத்துவாங்க. நம்மளோட அநாகதம் அப்படிங்கிறதுமே சிகாரம் தான். நம்ம மேல இருக்கிற அந்த ஒரு ஒளி, அந்த ஒரு அக்னி தன்மையுமே சிகாரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே 2 இடத்துல சித்தர்கள் பாடல்கள்ல பயன்படுத்துவாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்மளோட மணிப்பூரக சக்கரம், அதையுமே மகாரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேல இருக்கிற அந்த பூரண ஒளியும் மகாரம்னு தான் சொல்லுவாங்க.
சரிங்களா? இப்போ இந்த பாடல்கள் படிக்கும்போது நம்ம குழப்பம் வரும். இந்த இடத்துல வந்து மகாரம்னு எதை சொல்றாங்க, இல்ல சிகாரம்னு இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க. இப்போ தலைக்கு மேல இருக்கிற விஷயங்களை பத்தி அவங்க பேசும்போது இந்த மகாரம் சிகாரம்னு பயன்படுத்தினாங்கன்னா அது பூரா தலைக்கு மேல இருக்கிற அந்த பூரண ஒளி இல்லைன்னா அந்த ஒரு அக்னி தன்மையை குறிப்பிடுறது. இதே கழுத்துக்கு கீழே இருக்கிற விஷயங்களை பத்தி பேசும்போது பேசுறாங்கன்னா அப்போ வந்து நம்மளோட அநாகதம் இல்லைன்னா வந்து நம்மளோட மணிப்பூரகத்தை சொல்றாங்க அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பொருளா எடுத்துக்கணும். நாளப்பா வகாரம் அது வாசியாகும், நல்லதொரு ஓங்காரம் நடுவிலாகும், வாழப்பா ஊமை என்ற எழுத்தை கொண்டு பலமாக தெரிந்து கொண்டால் ஞானம் தானே. இப்போ வகாரம் அப்படிங்கிற விஷயத்த வாசி அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஏன் வந்து வகாரம் அப்படிங்கிறத வாசின்னு சொல்றாங்க, வகாரம் அப்படிங்கிறது ஏன் காற்றோட ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு. இப்ப வகாரம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து காற்றதை குறிப்பிடுறாரு. வகாரம் என்றாலே வாசி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்மளோட இது அந்த 2 பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி வகாரம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட விசுத்தியுமே வகாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வகாரம்னு வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து குறிப்பிடுறது வந்து இந்த வாசி அப்படிங்கிற விஷயத்த. நல்லதொரு ஓங்காரம் நடுவில் ஆகும். இந்த ஓங்காரம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான விளக்கம் இந்த பிரணவத்துக்கான விளக்கம் என்ன, இந்த ஓம்கான விளக்கம் என்னங்கிறது வந்து கரெக்டா சொன்னது வந்து அந்த ரகசியத்தை வெளிப்படையா சொன்ன ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணிய பெருமான் தான். அதுக்கான அந்த ரகசியமும் பாத்தீங்கன்னா இந்த சுப்பிரமணியர் ஞான கோவை அப்படிங்கிற இந்த பாடலோட தொகுப்புல தான் வந்து அதுக்கான ரகசியம் அப்படிங்கிறதுமே இருக்கு. இதை வந்து பின்வரும் நாட்களை வந்து ஓங்காரம் அப்படிங்கிறது வந்து எதை சொல்றாரு அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப அந்த ரகசியம் எதுன்னு பாத்தீங்கன்னா உதிரமதே ஓம்காரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பாடல் வரிகள் ஆரம்பிக்கும். அதுல வந்து அதுக்கான ரகசியம் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளோட உதிரம் அப்படிங்கிறதா ஓம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன் அதை ஓம்னு சொல்றாங்கிறத பின்வரும் பாடல்களை நம்ம பார்க்கலாம். வாழப்பா ஊமை என்ற எழுத்தை கொண்டு வளமாக தெரிந்து கொண்டால் ஞானம் தானே. இந்த ஊமை எழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கரெக்டா நம்ம பிடிச்சி உள்வாங்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டா அதுவே உண்மையான ஞானம் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஊமை எழுத்து அப்படின்றது உடனே வந்து நிறைய பேருக்கு வந்து இப்ப நிறைய கேட்டிருப்பீங்க, நம்மளோட கண்களை சொல்றாங்க, இல்ல திருவடி தேவம் கண்ணிலேயே நின்று தியானம் பண்ணணும். ஊமை எழுத்து அப்படிங்கிறது அது கிடையாது. நம்மளோட மகாரம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் ஊமை எழுத்து அப்படிங்கிறது. அடுத்தது ஞானம் என்று வங்கென்றே இடையே மூட்டு. இது வந்து 2வது பாடல். நலமான சிங் என்று நடுவே மூட்டு. இப்போ இந்த இடத்துல வங்குன்னு சொல்றது சிங், அங், கிளிங், ரிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து மந்திரங்கள் கிடையாது. நம்ம வந்து இப்ப நிறைய பேர் வந்து இந்த பாடல்களுக்கு விளக்கம் சொல்லும் போது இதை மந்திரங்கள் நினைச்சு வாசி செய்யும் போது அங்குன்னு நிறைய வாட்டி 108 வாட்டி சொல்லுங்க, இல்ல சிங்குன்னு 100 வாட்டி சொல்லுங்க, இப்படி சொல்ல வாசி ஓட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது. இந்த வங், சிங், அங், கிளிங், ரிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து குறிப்பிடுற பரிபாஷைகள் மாதிரி. இது வந்து வாசியோகம் செய்யறவங்களுக்கு வந்து தெரியும். இது கரெக்டான ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வங் சிங்னா எதை குறிப்பிடுது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாசியோகத்துல ஒவ்வொரு முறைகளோட பரிபாஷை அப்படிங்கிறது. மோனம் என்ற சுழிமுனையில் அங்கென்று முதல் என்ற பிரணவத்தை தெரிந்து கொண்டு. இப்போ இந்த இடத்துல வந்து வங் என்று இடையே மூட்டு அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து வங் அப்படின்னா பூரகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து செய்ய சொல்றாரு. நலமான சிங் என்று நடுவே மூட்டுனா அந்த உஷ்ணத்தை வந்து கிளப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து அங்கென்று சுழினையில் அங்கென்று அங்க அப்படின்னா இந்த இடத்துல கும்பகம் அப்படிங்கிறது பொருள் பெறும். நீங்க வந்து உடனே ரேசகம் பூரம் கும்பகம் அப்படின்றது மூச்சை உள்ள இழுத்து தம் கட்டி நிறுத்தி வெளியே விட்டு மூச்சை இல்லாம இருக்கிறதுக்கு பேரு ரேசகம் பூரகம் கும்பகம் கிடையாது. இது வாசியோகம் செய்யும் போது அது ஒரு குறிப்பிட்ட நிலைகள்ல செய்யக்கூடிய ஒரு சில பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது. முதல் என்ற பிரணவத்தை தெரிந்து கொண்டு தாம் என்ற ஓங்காரம் கொண்ட போது சரியான ஞானம் அது சித்தியாகும். இப்போ இந்த பிரணவம் அப்படிங்கிறது எது, இந்த ஓங்காரம் அப்படிங்கறதுக்கான இந்த விளக்கத்தையும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறது கண்டிப்பா 100% சித்தியாகும் அப்படின்னு சொல்றாரு. காணமுடனே உந்தனக்கு சொல்லிவிட்டேன் இரண்டனையும் நீ கண்டு தேரே, கருத்துடனே இரண்டனையும் நீ கண்டு தேரே அப்படிங்கிறாரு. இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே நான் உனக்கு இந்த 2 பாட்டிலையுமே சொல்லிட்டேன், இதை வந்து முழுசா பார்த்து இதை நீ தெரிஞ்சு உனக்கு வந்து ஞானம் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலை வந்து நம்ம மறுபடியும் வந்து ஒரு முறை பார்க்கலாம். கேளப்பா உகாரம் அது விந்துவாகும், கிருபையுள்ள மகாரம் அது சக்தியாகும், ஆளப்பா அகாரம் அது மூலமாகும், அப்பனே சிகாரம் அது வன்னியும் ஆகும், நாளப்பா வகாரம் அது வாசியாகும், நல்லதொரு ஓங்காரம் நடுவிலாகும், வாழப்பா ஊமை என்ற எழுத்தை கொண்டு வளமாய் தெரிந்து கொண்டால் ஞானம் தானே. ஞானம் என்ற வங்கென்றே இடையே மூட்டு, நலமான சிங்கென்று நடுவே மூட்டு, மோனம் என்ற சுழினையில் அங்கென்று ஊனி முதலென்ற பிரணவத்தை தெரிந்து கொண்டால்
தானம் என்ற ஓங்காரம் கொண்டபோது சரியான ஞானம் அது சித்தியாகும். காணவுடனே உந்தனுக்கு சொல்லிவிட்டேன் கருத்துடனே இரண்டையும் நீ கண்டு தேரே அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலுக்குள்ள பாத்தீங்கன்னா அத்தனை ரகசியங்களுமே வந்துருச்சு. உகாரம்னா என்ன, அகாரம்னா என்ன, சிகாரம்னா என்ன, வகாரம்னா என்ன, அங்கு சிங்கு, இந்த வாசியோக பயிற்சிகள் எல்லாத்தையுமே இந்த 2 பாடல்களையுமே சொல்லிட்டாரு. இதை நீங்க திரும்ப திரும்ப கேளுங்க, உங்களுக்கு இதுல ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஞான சுருக்கத்தோட முதல் பாடல் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. நன்றி. அடுத்து ஒரு சிறப்பான பாடல் விளக்கத்தோட நம்ம சந்திக்கலாம்.